السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: صوموا يوم عاشوراء وخالفوا فيه اليهود صوموا قبله وبعده يوما. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் சர்வத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க வேந்தர் ஹாத்தமுன் நபியீன் சையதுல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அளப்பரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருநாவால் மொழியப்பட்ட சிறப்பான 3 இரவுகளில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை குறித்து ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் அது அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லுவார்கள். ஆக சிறப்பான நாட்களில் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் உண்டு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்லுவார். அநேகமான மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சிறப்பான 10 இரவு என்பது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகள் தான் என்பதாக சொல்வதுண்டு. அல்லாஹ்வால் சத்தியமிட்டு கூறப்படுகிற 10 இரவுகள் என்பது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இரவுகள், ஆக சிறப்பான நாட்கள். ஒரு விஷயம் சிறப்பானதாக இருக்கிறது என்றால் அந்த சிறப்பிற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு மனிதன் சிறப்பானவனாக திகழ்வதற்கு அவனுடைய நற்குணம் காரணமாக இருக்கும், அல்லது அவனுடைய கல்வி காரணமாக இருக்கும், அல்லது அவனுடைய பொருளாதாரம் காரணமாக இருக்கும், அல்லது அவனுடைய பதவி காரணமாக இருக்கும். மாதங்களிலேயே சிறந்த மாதம் ரமலான் மாதம் என்று சொல்கிறோம். அந்த ரமலான் மாதத்தை சிறப்புப்படுத்துவதற்கு ஃபர்லான நோன்பு அதில் இருக்கிறது, லைலத்துல் கத்ர் இரவு அதில் இருக்கிறது. இதுவெல்லாம் சேர்ந்து அந்த ரமலானை சிறப்புப்படுத்துகிறது. நாட்களிலேயே ஜும்மாவுடைய நாள் சிறந்தது என்று சொல்கிறோம். ஜும்மா சிறப்பான தொழுகை உண்டு. ஜும்மாவுடைய நாளில் தான் அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்தான். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஜும்மாவை சிறப்புப்படுத்துகிறது. இப்படி ஒன்று சிறப்பாகுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதே போல இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்புப்படுத்துவதற்கு ஒரே ஒரு நாள் காரணம், அதுதான் ஆஷூராவுடைய 10ஆம் நாள். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா. எப்படி அல்லாஹ்வினிடத்தில் லைலத்துல் கத்ரோ அரஃபாவோ அதே போல சிறப்பிற்குரியதான் இந்த ஆஷூராவுடைய நாள் என்பது. ஆஷூரா இதற்கு வேறொரு பெயரும் உண்டு, ஐயாமுல்லா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வினுடைய நாட்கள் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் எதுவெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வையும் மறுக்க முடியாத
சிறப்பையும் பெற்றிருக்கிறதோ அதுவெல்லாம் ஐயாமுல்லா. அந்த அல்லாஹ்வினுடைய நாட்களை நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லும். வதக்கிருக்கும் பி ஐயாமில்லா, அல்லாஹ்வினுடைய நாட்களை நீங்கள் நினைவுபடுத்துங்கள். நினைவுபடுத்துவதென்றால் என்ன? அதனுடைய சிறப்புகளை விளங்கி அந்த நாட்களில் அதிகமான அமல்களை நாம் செய்வதும் அந்த நாட்களுக்கென்று கண்ணியத்தை நாம் தருவதும் தான் நினைவுபடுத்துவது என்பது. அப்படியாக ஆஷூரா என்பது அது அல்லாஹ்வினுடைய நாட்கள். உலகத்திலே அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட நாட்களும் உண்டு, அல்லாஹுவால் தண்டிக்கப்பட்ட நாட்களும் உண்டு. அப்படி பல்வேறு விதமான வரலாற்று நிகழ்வுகளை தனக்குள் தாங்கி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க நாள்தான் இந்த ஆஷூராவுடைய நாள் என்பது. ஆஷூரா அநியாயக்கார அரசனினுடைய சாம்ராஜ்யம் அஸ்தமமான நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். அவனுடைய அராஜகத்தை ஒழிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். பல்வேறு விதமான வரலாற்றுகளை தனக்குள் மறைத்து வைத்திருக்கிறது. அல்லாஹுவால் சிறப்பு படுத்தப்பட்ட நாள். எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாவால் சிறப்பானது என்று மொழியப்பட்ட நாள் நாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அடைய இருக்கிற ஆஷூராவுடைய நாள். உலக மக்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக அல்லாஹு தஆலா இந்த நாளை ஆக்கியிருக்கிறார். ஏனென்றால் அல்லாஹுவால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட பதவி, செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் இவைகளை வைத்து பலகீனமானவர்களின் மீது அநியாயங்களை கட்டவிழ்த்து விடப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஆஷூரா என்பது ஒரு எச்சரிக்கை நாள். ஏனென்றால் இந்த நாளில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தில் அநியாயக்காரன் என்று முதலாக அடையாளம் விடப்பட்ட ஃபிரௌனின் சாம்ராஜ்யத்தை, ஃபிரௌனுடைய அந்த அதிகார போக்கை, ஃபிரௌனுடைய அராஜகத்தை அல்லாஹு தஆலா இந்த நாளில் தான் அழித்தொழித்தான். அழித்தொழித்து அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை சொல்லுவான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்பக ஆயா. உன்னை அழித்து உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம், மனித சமுதாயத்திற்கெல்லாம் படிப்பினையாக உன் சடலத்தை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹு சொல்லுவான். அவனின் சடலம் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை, அவனுடைய சாவு உலக மக்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்ட அதிகாரம், செல்வாக்கு, பணபலம் இவைகளை கொண்டு பலகீனமானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர அவர்களின் மீது அநியாயத்தை, அராஜகத்தை, அவர்களின் மீது அநீதத்தை நாம் இழைக்கக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினை தான் இந்த ஆஷூராவுடைய நாள். பெரும் பெரும் நபிமார்களுக்கும் இந்த ஆஷூராவுடைய நாட்களுக்கும் தொடர்புண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது இந்த ஆஷூராவுடைய நாள். அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே அனுப்பப்பட்டதும் சொர்க்கத்திலே இருந்து பூமிக்கு அவர்கள் இறக்கப்பட்டதும் இந்த ஆஷூராவுடைய நாள். வெகு நீண்ட காலமாக தௌபா செய்து கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா அல்லாஹ்வினிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஆஷூராவுடைய நாள். நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே இருந்து வெளிவந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இதுபோல பல நபிமார்களுக்கும் இந்த ஆஷூராவுடைய நாட்களுக்கும் தொடர்பு உண்டு. அதில் உலக மக்கள் எல்லாம் பிரபலமாக அறிந்து கொண்ட ஒரு வரலாறு என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போவார்கள். அங்கே யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருப்பார்கள். கேட்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள்? சொல்லுவார்கள், இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய பிடியிலே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் சஹாபாக்களை பார்த்து, அப்படியென்றால் அதற்கு மிக்க தகுதியானவர்கள் நாங்கள் தான். சொல்லுவார்கள், சூமு யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள். வஹாலிஃபு ஃபீஹில் யஹூத், அந்த நாளில் நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். அவர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்தால் நீங்கள் சுமு கபுலகு வபஅதஹு யௌமன், அதற்கு முன்னால் அல்லது அதற்கு பின்னால் ஒரு நாளை சேர்த்து 2 நாளாக வையுங்கள் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி
ஃபிரௌனை அழித்ததற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக வைக்கப்படுகிற நன்றி கடனான நோன்புதான் ஆஷூராவுடைய நோன்பு என்பது. வரலாறுகள் நமக்கு தெரியும். சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்த கிபுத்தியர்கள் ஃபிரௌனுடைய அட்டூழியத்தால், ஃபிரௌனுடைய அதிகார போக்கால் அவர்களெல்லாம் அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை அவர்களின் மீது கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருந்தான் ஃபிரௌன். குர்ஆன் சொல்லும், இன்ன ஃபிரௌன் அலா ஃபில் அர்தி, நிச்சயமாக ஃபிரௌன் பூமியிலே பெருமை அடித்தான். வஜஅலஹா ஷியஅன் யஸ்ததைஃபு தாயிஃபத்து மின்ஹும், அதிலே இருந்து ஒரு கூட்டத்தை மாத்திரம் பலகீனப்படுத்தி யுதபிஉ அப்னாஅஹும் வயஸ்தஇ நிசாஅஹும், ஆண் பிள்ளைகளை கொன்றும் பெண் பிள்ளைகளை உயிரோடும் ஃபிரௌன் விட்டுவிட்டான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் குழப்பம் விளைவித்தவர்களிலே இருக்கிறான் என்பதாக குர்ஆன் சொல்லும். ஆக பெரிய குழப்பம் ஃபிரௌன் விளைவித்தவன். ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு விட்டு கிபித்தி என்கிற அந்த கூட்டத்தை மாத்திரம் அடிமைப்படுத்தி பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு ஆட்படுத்தி அவர்களின் மீது ஒரு மிகப்பெரிய சர்வதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்தான். இந்த போக்கு நீடிக்க விடக்கூடாது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டமான அந்த கிபுத்தியர்களை ஃபிரௌனுடைய பிடியில இருந்து எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பேரில் மிஸ்ரிலே இருந்து கிளம்பினார்கள். அதிகாலை நேரம் சென்று கொண்டே இருந்தார்கள். 6 லட்சம் கிபுத்தியர்கள். 6 லட்சம் கிபுத்தியர்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய பிடியில இருந்து தப்பித்து போக எப்படியோ செய்தி தெரிந்தது ஃபிரௌனுக்கு. அவன் பல லட்சம் படைகளோடு பல லட்சம் வீரர்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியிலே சென்ற இடம் கடல். முன்னால் பார்த்தால் கடல், பின்னால் பார்த்தால் கடல் போன்று ஃபிரௌனுடைய படை. எப்படி தப்பிப்பது என்று தெரியவில்லை. சொன்னார்கள் அந்த கிபுத்தியர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இப்படி வந்து நீங்கள் சிக்க வச்சுட்டீங்களே, இப்போ முன்னாடி போகவும் முடியாது பின்னாடியும் போக முடியாது. பின்னாடி அவனிடத்தில் போனால் அவன் நம்மை கொலை செய்து விடுவான். முன்னால் கடலில் இறங்க முடியாது. இப்படி வந்து நம்மளை மாட்ட வச்சுட்டீங்களே மூசா அப்படின்னு சொல்கிறப்ப அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா வஹி இறக்கினான். அன்இத்ரிபி அஸாக்கல் பஹர், உங்களுடைய அஸாவை வைத்து நீங்கள் கடலிலே அடியுங்கள். ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், அது ஒரு மிகப்பெரிய பாதையாக உருவாகும், அதில் நீங்கள் தப்பித்து செல்லுங்கள் என்றான் ரப்புல் ஆலமீன். அதே போல அஸாவை வைத்து அடித்தார்கள். ஒரு மிகப்பெரிய மலையை போன்று பாதை உருவானது. அதில் தப்பித்து சென்றார்கள். தொடர்ந்து வந்த ஃபிரௌனையும் அவனுடைய படையையும் அல்லாஹு தஆலா அந்த கடலிலே, அந்த நைல் நதியிலே வைத்து அல்லாஹு தஆலா மூழ்கடித்து சாகடித்தான். இதுதான் அவர்களை காப்பாற்றிய வரலாறு என்பது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி அல்லாஹு தஆலா ஃபிரௌனை அழித்த வரலாறு. இந்த வரலாற்றுக்கு பின்னால் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த அஸா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையிலே வைத்திருந்த அந்த கைத்தடியை வைத்து ஒரு சிறு குறிப்பு எழுதுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த கைத்தடி தான் என்ன அதிசயம், கடலிலே அடித்தால் ஒரு மிகப்பெரிய பாதையாக உருவாகிறது, பாறையிலே அடித்தால் 12 ஊற்றுகளாக மாறி தண்ணீர் கொடுக்கிறது, அதிசயமான ஆச்சரியமான அஸா என்று எழுதுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியால் கடலை அடிக்க பிளந்தது கடல். தப்பித்து போனார்கள். ஃபிரௌன் மாட்டிக்கொண்டான். ஒரு மிகப்பெரிய அநியாயம், அராஜகம், ஒரு மிகப்பெரிய சர்வதிகாரத்தை அல்லாஹ் தஆலா அந்த கடலில் வைத்து மூழ்கடித்தார். அன்பானவர்களே, உலகத்தில் எப்பொழுதும் அநீதம் என்பது தலை தூக்காது. தலை தூக்கியதாக வரலாறு கிடையாது. நாம் பார்க்கிற பொழுது அது அநீதத்தினுடைய கைகள் ஓங்குவது போல் தெரியும். ஆனால் கடைசியிலே ஜெயிப்பது என்னமோ நீதம்தான் ஜெயிக்கும். அநீதம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் தோற்கடிக்கப்படும், நீதம்தான் எப்பொழுதும் ஜெயிக்கும் என்கிற ஒரு உண்மை தத்துவத்தை உணர்த்தப்பட்ட நாள் தான் அந்த ஆஷூராவுடைய நாள். உணர்த்தப்பட்ட வரலாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஃபிரௌனுடைய வரலாறு. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 27 சூறாக்களின் வழியாக ஃபிரௌனுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுவார். உலகத்தில் ஆகப்பெரிய பெருமை அடித்தவன் ஃபிரௌன். சொல்லுவான், அமன கைரு மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன், இந்த இழிவானவர்களை விடவும் நான் சிறந்தவன் என்று சொல்லுவார். சொல்லப்போனால் இப்லீஸும் ஃபிரௌனும் ஒத்து போவார்கள். ஏன்னா ஃபிரௌன் நான் தான் சிறந்தவன் என்று சொன்னான், இப்லீஸும் நான் தான் உயர்ந்தவன் என்று சொன்னான்.
எல்லோரையும் விட நான் தான் உயர்ந்தவன். இன்னும் சொல்ல போனால் இப்லீஸை விடவும் ஒரு படி மேல் ஃபிரௌன். உலகத்தில் யாரும் நான் தான் கடவுள் என்று வாதித்தவன் கிடையாது. நபி என்று உலகத்திலே வாதித்தவர்கள் நிறைய பேர், இறைநேசர்கள் என்று வாதித்தவர்கள் உலகத்திலே நிறைய பேர். ஆனால் நான் அல்லாஹ் என்று உலகத்தில் இதுவரையிலையும் யாரும் வாதித்தது கிடையாது. ஃபிரௌன் முதலிலே வாதிட்டான் நான் தான் கடவுள் என்பதாக. அதுவும் எப்பேற்பட்ட கடவுள்? அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்பதாக ஃபிரௌன் வாதிட்டான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், கால யா கௌமி அலைஸலி முல்கு மிஸ்ர ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹதி. என்னுடைய கூட்டமே, மிஸ்ருடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு கீழே நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, இவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த நைல் நதியை கட்டுப்படுத்துபவன் நான் தான் உங்களுடைய உயர்ந்த கடவுள் என்று தன்னை உயர்ந்த கடவுளாக வாதிட்டவன் ஃபிரௌன். அதுவரையிலையும் வரலாற்றில் அப்படி யாரும் வாதிட்டது கிடையாது. அல்லாஹு தஆலாவிற்கு எப்பொழுது உச்சகட்ட கோபம் வந்தது என்று சொன்னால், எப்பொழுது தன்னை உயர்ந்த கடவுள் என்று வாதிட்டானோ அப்பொழுதுதான் அல்லாஹ்விற்கு உச்சகட்ட கோபம் வந்தது. ஏனென்றால் அது மிகப்பெரிய அநீதம், மிகப்பெரிய அநியாயம், தன் ரப்புக்கு இழைக்கிற அநீதம். அது படைத்தவன் ரப்புல் ஆலமீன், அவனுடைய அடிமையாகிய நாம் அவனுக்கு எப்படி தன்னுடைய அடிமைத்தனத்தை பணிவை வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி வெளிப்படுத்தாமல் அவனை விடவும் நான் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அநீதத்தின் உச்சகட்ட வார்த்தை. அந்த மிஸ்ரினுடைய ஆட்சி அதிகாரமும் நைல் நதியினுடைய ஆதிக்கமும் தான் உச்சகட்ட அநீதம் செய்வதற்கு அவனை தூண்டியது. அல்லாஹு தாலா அப்பொழுதுதான் அவனை பிடித்தான், கடலிலே மூழ்கடித்து அல்லாஹு தாலா அவனை சாகடித்தான். பொதுவாக உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கல்வியாயினும் பொருளாதாரமாயினும் செல்வாக்காயினும் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு கல்வியா அது அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். ஒரு பொருளாதாரமா அது ரப்பை சார்ந்திருக்க வேண்டும். எப்பொழுது இவைகளை வைத்து நாம் அநீதம் செய்கிறோமோ, பெருமை அடிக்கிறோமோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கான ஒரு முடிவை எழுதுகிறான், நமக்கான ஒரு அழிவை எழுதுகிறான். அவைகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்க வேண்டுமே தவிர நமக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரம், பதவி, கல்வி இவைகளை வைத்து நாம் பெருமை அடித்து அல்லாஹ்வை விட்டும் தூரமாக கூடாது என்பதுதான் ஃபிரௌனுடைய வரலாறு. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குஃப்ரை கூட மன்னித்து விடுவான், ஒரு அடியான் பாவம் செய்வதை கூட மன்னித்து விடுவான். ஆனால் அநீதம் செய்வதை அல்லாஹ் தஆலா ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தஅவத்துல் மظ்லூமி யுஸ்தஜாபத்துன் வலவ் கான குஃப்ரன். அநீதம் செய்யப்பட்டவருடைய துவா என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். அவர் பாவியாக இருந்தாலும் சரி, ஒரு பாவியை அவனுக்கு அநீதம் செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் அவன் மிகப்பெரிய பாவி, அவன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தாலும் அதுவும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபியிலே ஒரு அழகான கவிதை ஒன்று சொல்லுவார்கள், அத்துன்யா ததுமு மஅல் அத்லி வல் குஃப்ர். இந்த உலகம் என்பது நீதம் இருக்கும், நீதத்தோடு குஃப்ர் இருந்தது என்று சொன்னால் உலகம் நிலைத்து நிற்கும். ஆனால் லா ததுமு மஅல் ظுல்மி வல் இஸ்லாம், அநீதம் செய்வதோடு இஸ்லாம் இருந்தால் அது நிலைத்து நிற்காது என்று அரபி கவிதை. அதாவது ஒருவன் பாவம் செய்கிறான், ஆனால் அவன் நீதத்தோடு மக்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை வைத்து அல்லாஹு தஆலா உலகத்தை நிலை பெறச் செய்வான். ஆனால் ஒருவன் முஸ்லீமாகத்தான் இருக்கிறான், மக்களுக்கு அநீதம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை வைத்து உலகம் நிலை பெறாது. காரணம் என்ன? அவன் செய்வது அநீதம். அவன் முஸ்லீமாகத்தான் இருக்கிறான், அல்லாஹ்வை தானே ஏற்று இருக்கிறான் என்றாலும் அவன் செய்வது அநீதம். அவன் செய்தால் உலகம் அழிந்து போகும். ஆனால் ஒருவன் பாவியாக இருக்கிறான், அவன் பெரும் பாவி, அவன் குடிக்கிறான், வட்டி வாங்குகிறான், அவன் சண்டை போடுகிறான், கொலை செய்கிறான், அவன் பாவி. ஆனால் மக்களிடத்தில் நீதமான முறையில் அவன் நடந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவனை வைத்தும் அல்லாஹ் தஆலா உலகத்தை நிலை பெறச் செய்வான் என்கிற அரபி கவிதை. அன்பானவர்களே, உலகத்தில் இஸ்லாமினுடைய சாம்ராஜ்யம் எப்பொழுது விழுந்தது என்று சொன்னால், அப்பாசியாவினுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தினுடைய அதிகாரமும் இஸ்லாத்தினுடைய ஆட்சியும் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் எப்பொழுது அநீதம் தலை தூக்கியதோ அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய கைகளிலே இருந்து ஆட்சியை பிடுங்கினான் என்பதுதான் வரலாறு. எனவே உலகத்தில் ஆட்சி செய்த ஃபிரௌன் அவன் எப்பொழுது மக்களுக்கு அநீதம் செய்ய ஆரம்பித்தானோ அல்லாஹ் தஆலா அவனை மிகப்பெரிய படிப்பினைக்குரிய நிகழ்வாக, படிப்பினைக்குரிய சம்பவமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய நிகழ்வை மாற்றினான். அப்பேற்பட்ட மாற்றிய வரலாறு, அந்த வரலாற்றை தாங்கி நிற்கக்கூடிய நாள் தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை அடைய இருக்கக்கூடிய ஆஷூராவுடைய நாள். அந்த ஆஷூரா நமக்கு தரக்கூடிய நிறைய படிப்பினைகளில்
ஒரு சில படிப்பினை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். முதலாவது தவக்குல், அல்லாஹ்வின் மீது வைக்கிற நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. மூசா அலைஹிஸ்ஸலாம் 6 லட்சம் கிபத்தியர்களை கூப்பிட்டுட்டு போனாங்க. எப்படியாவது ஃபிரௌனுடைய அநியாயத்தில் இருந்து, கொடுமையில் இருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அழைத்து கொண்டு போனார்கள். முன்னால் கடல், பின்னால் லட்சக்கணக்கான பேர்களோடு ஃபிரௌன் துரத்தி கொண்டு வந்து விட்டான். இப்போ அந்த கிபத்தியர்கள்லாம் சொல்கிறப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், பொதுவாக ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு அப்பொழுது எப்படி இருக்கும்? போகிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய எதிரியினுடைய படை, தப்பிப்பதற்கு வழியே கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு சொன்னால், அவன் பதட்டம் அடைவான், அவன் ஏதாவது புலம்புவான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பி 6 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த 6 லட்சம் முஸ்லிம்களுடைய கிபத்தியர்களுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். மிகப்பெரிய பொறுப்போடு நிற்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் கொஞ்சமும் கூட பதற்றம் அடையாமல் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அதுதான் தவக்குலுடைய உச்சகட்ட வார்த்தை. இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான். அதனால் தான் அல்லாஹு தஆலா உடனே வகி அனுப்பினான், நீங்கள் கடலிலே அடியுங்கள் என்பதாக. அந்த உச்சகட்ட நம்பிக்கை என்பது யாருக்கும் வராது, அவ்வளவு சீக்கிரம் வராது. ஒரு முஃமினுடைய பண்பு அதுதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஃபதவக்கலு அலைஹி இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமினாக இருந்தால் அல்லாஹ்வை நம்புங்கள் என்று சொல்லுவான். ஒரு முஃமினுடைய பண்பு, ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் சொன்னால், எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கணும். இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இது எனக்கு அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்கிற ஆழமான நம்பிக்கை அந்த முஃமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரிய வரலாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. பொதுவாக உலகத்தில் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னால், உண்மையான தவக்குலுக்குண்டான அடையாளம் அல்லாஹு தஆலாவினுடைய உதவி நம்முடைய கண் முன்னாடி இருக்கிறப்ப, எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்கிற பொழுது நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் அப்படின்னு சொல்றது தவக்குல் கிடையாது. மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய உதவியை நாம் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம், அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வை நம்புறேன்பா அப்படின்னு சொல்றது உண்மையான தவக்குல் அல்ல. எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு பாதகமாக இருக்கிற பொழுது, உலகத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், நிராயுதபாணியாய் உலகத்தில் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, என்னாலும் முடியாது, என் உடலில் பலம் இல்லை, செல்வாக்கு இல்லை, என் உறவினர்கள் யாரும் இல்லை, உலகத்தில் நிராயுதபாணியாக நான் இருக்கிறேன், அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்வதுதான் உண்மையான தவக்குல். அதுதான் எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு இருக்குது, உதவி செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியும் இருக்கிறது, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் சொல்வது தவக்குல் அல்ல. நான் நிராயுதபாணியாக உலகத்தில் நிற்கிற பொழுது நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்வதுதான் உண்மையான தவக்குல் என்று சொல்லுவார்கள். அந்த தவக்குலை அல்லாஹு தஆலா யாருக்கு வழங்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் அந்த மாதிரியான தவக்குலை வழங்குகிறான். சொல்லுவார்கள், அர்பஉன், 4 விஷயங்களை லா யுஅதீஹுன்னா அல்லாஹு அஹப்ப இலைஹி, அல்லாஹு தஆலா யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரமே 4 விஷயங்களை தருகிறான். முதலாவது அஸ்ஸும்த், மன அமைதியை தருகிறான். வத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையை தருகிறான். வத்தவாது, உயர்ந்த பணிவை வழங்குகிறான். வஸுஹ்து ஃபித் துன்யா, உலகத்தில் பற்றற்ற தன்மையை வழங்குகிறான். அல்லாஹு தஆலா நாடாமல் நேசிக்காமல் அவனின் மீது உண்டான தவக்குல் நம்முடைய உள்ளத்திலே வராது. எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நான் நம்புகிறேன், என்னுடைய முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் தான் என்றுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய நிலைப்பாடு இருக்கணும். இப்படியாக உண்மையான நிலைப்பாட்டை கொண்டு வரக்கூடிய 2 வரலாறுகள் உண்டு. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஹுனைனுடைய யுத்தம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி யுத்தம் என்பதால் 12,000 சஹாபாக்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் எதிரிகளுடைய படையின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தா 4,000 பேர். இப்போ சஹாபாக்களுக்கு ஒரு விதமான எண்ணிக்கையின் மீது நம்பிக்கை வருகிறது. நம்ம 12,000 பேர் இருக்கிறோம், எதிரிகள் 4,000 பேர் தானே இருக்கிறாங்க, சீக்கிரமாக நான் ஜெயிச்சிடலாம், அவர்களை வீழ்த்திடலாம் என்று சொல்லி எண்ணிக்கையின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். இந்த இடத்துல தான் அல்லாஹு தஆலா ஒரு விஷயம் செய்கிறான், எண்ணிக்கையின் மீது நம்பிக்கை அவர் எப்பொழுதும் உதவி செய்யாது. என்ன செய்தார்கள் எதிரிகள்? முஸ்லீம்கள் ஹுனைனுடைய இடத்திற்கு வருகிற பொழுது நாம் எல்லாம் மலையினுடைய அடிவாரத்தில் நின்று கொண்டு அவர்களை அம்பு மலையால் தாக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து அதிகாலையிலேயே போய் நின்று விட்டார்கள் எதிரிகள்.
இப்போ ஹுனைனுடைய இடத்துக்கு முஸ்லீம்கள் அதிகாலை நேரத்தில் வர்றப்ப அவர்கள் எதிர்பாராத விதமாக தாக்குதல் நடைபெறுகிறது. எதிர்பாராத விதமாக தாக்குதல்களை சந்தித்த அவர்கள் நாலா பக்கம் சிதறி அடித்து ஓட ஆரம்பித்தார்கள். ஏன்னா எதிர்பார்க்கல அந்த தாக்குதலை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நான் நம்பி எல்லோரும் முஃமின்களை எல்லோரும் இங்கே வாருங்கள் என்று அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குரல் யாருக்கெல்லாம் கேட்டதோ அவர்களெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வர, இப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையோடு, நான் அல்லாஹ்வினுடைய தூதர், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, நான் அப்துல் முத்தலிபினுடைய மகனின் மகன் என்று வீரமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு போருக்குள்ளே நுழைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அந்த போர்க்களத்தை குர்ஆன்ல சொல்றப்ப லக்கது நஸரக்கும் அல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வ யௌம ஹுனைன், அல்லாஹ் தஆலா தான் உங்களுக்கு ஹுனைன் என்கிற யுத்தத்திலே உதவி செய்தான் என்று சொல்லுவான். உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு உதவி செய்யல, அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்தான். அல்லாஹ்வின் மீது உறுதியான தவக்குள் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். எப்பொழுதும் உலகத்தில் நமக்கு ஒரு விஷயம் நடக்கிற பொழுது, இந்த விஷயம் நமக்கு நடந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம், இந்த பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த மனைவி மக்களின் மூலமாகத்தான் நாம் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்று ஒருவர் தன்னுடைய சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையின் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்தால் அது எப்பொழுதும் உதவி செய்யாது. அல்லாஹ்வின் மீது மாத்திரமே உண்மையான தவக்குள் வைக்க வேண்டும் என்று அந்த வரலாறு சொல்லும். இரண்டாவது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எர்மூக் என்கிற ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தினுடைய முஸ்லிம்களுடைய படையின் தளபதியாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். இப்போ அந்த போர்க்களம் நடக்கிறப்பயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆயிடுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வருவாங்க. ஆட்சி பொறுப்பு வந்த உடனேயே அந்த போர்க்களத்திற்கு ஒரு கடிதம் எழுதுவார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அதுவரையிலும் தளபதியாக இருந்தவர்களை நீக்கி அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமிப்பார்கள். இப்போ மக்களுக்கு மத்தியில் ஒரு சலனம் ஏற்படும். ஏன் காலித் பின் வலீத் அவர்கள் தானே தளபதியாக இருந்தாங்க, ஏன் இவர்களை கொண்டு வர வேண்டும், ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், காலித் பின் வலீத் அவர்கள் சென்றால் அந்த போர்க்களம் வெற்றி பெறும் என்று மக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் அல்லாஹ்வினுடைய வாளை கொண்டு போர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் போனார்னா எப்படியாவது ஜெயிச்சிடலாம்பா அப்படின்னு மக்களுக்கு மத்தியிலே பேச்சு இருந்ததால் வெற்றி என்பது காலிதின் மூலமாக நமக்கு கிடைப்பதில்லை, அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். ஃபஹபப்து அன் யஅலமு அன்னல்லாஹ சானிஉன், செயல்பாடுகள் அத்தனையும் அல்லாஹ் தான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறான், காலிது செய்யவில்லை என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் மாற்றி தளபதியை மாற்றி அமைத்தேன் என்பதார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உலகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய இன்பமாயினும் துன்பமாயினும் எதுவாக இருந்தாலும் அதை செய்யக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் தான். எனவே தான் அவனின் மீது உண்மையான தவக்குள் நம்மளுடைய உள்ளத்திலே வேண்டும். அந்த தவக்குள் தரக்கூடிய அந்த தவக்குலை தரக்கூடிய பாடம்தான் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது. இரண்டாவது, அநியாயக்காரர்களுடைய அழிவு என்பது மிக மோசமாகத்தான் இருக்கும். இந்த ஆஷுரா நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் ஆகப்பெரிய படிப்பினை இதுதான். அநியாயக்காரர்களுடைய உலகத்தில் அநீதம் எப்பொழுதும் நிலைத்து நிற்காது, அவர்களுடைய அழிவு என்பது மிக மோசமாகத்தான் இருக்கும். ஃபிரௌனில் இருந்து ஆரம்பித்து இப்பொழுது வரையிலே நாம் பார்க்கிறோம் இல்லையா, இஸ்ரேலினுடைய ஒரு உச்சக்கட்ட அநீதம். நேற்றும் கூட சிறியவர்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. ஒரு உச்சக்கட்ட அநீதத்தை நாம் பல நாட்களாக பார்த்து கொண்டு இருக்கிறோம், பல நாட்களாக நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவன் அநீதத்திற்கு அநியாயத்திற்கு ஒரு முடிவு வராதா என்று புலம்புவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு சாவு வராதா அப்படின்னு புலம்புவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உச்சக்கட்ட அநீதத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா. இந்த ஆஷுரா நமக்கு தரக்கூடிய படிப்பினை அதுதான். உச்சகட்டமாக ஒருவன் அநீதம் செய்தாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நீ அநீதம் செய்து கொண்டே இரு, ஒன்று அல்லாஹு தஆலா அவன் திருந்துவதற்கான வாய்ப்பை தருகிறான், இல்லை என்று சொன்னால் உன்னுடைய பாவம் பெருகட்டும், உன்னுடைய அநீதம் பெருகிக்கொண்டே இருக்கட்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கையுமின் கரியத்தின், ஒரு ஊர் அல்லது ஒரு கூட்டம் தொடர்ந்து அநீதம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை நாம் விடுகிறோம், நீ அநீதம் செய்து கொண்டே இரு என்று நான் விடுகிறோம். சும்ம அகதுத்துஹா, பிறகு அவர்களை நாம் பிடிப்போம், நம்முடைய பிடி என்பது கடினமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர்களை பிடிப்பதற்காக வேண்டிதான் அவர்களின் அநீதத்தை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான். நீ தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இரு, எவ்வளவுதான் பாவம் செஞ்சுக்கிட்டே இரு, அல்லாஹு தஆலா நிச்சயமாக உன்னை பிடிப்பான் என்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினை தரக்கூடியதுதான் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது. ஒரு ஆஷுராவிலே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் யூதர்கள், ஒரு ஆஷுராவில் அவர்களுடைய அழிவு வரும், அது நிச்சயம் என்பதை நமக்கெல்லாம் இந்த ஆஷுரா உணர்த்தும்.
மூன்றாவது படிப்பினை, எப்படியாவது முஸ்லிம்களுக்கு கடைசி வெற்றி முஸ்லிம்களுக்குத்தான். எவ்வளவுதான் அநீதத்தை அவர்கள் தாங்கிக் கொண்டாலும் சகித்து கொண்டாலும் இறுதி வெற்றி என்பது இஸ்லாமிற்குத்தான். அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். குர்ஆன் சொல்கிறது, அலா இன்ன நஸ்ருல்லா மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி என்பது உங்களுக்கு சமீபமாகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். உலகத்தில் எவ்வளவு அநீதங்களை தாங்கிக் கொண்டாலும் கடைசி வெற்றி என்னமோ அது இஸ்லாத்திற்கு தான். அல்லாஹ் தஆலா அதைத்தான் இந்த ஆஷுராவின் மூலமாக நமக்கு படிப்பினையாக உணர்த்துகிறான். இந்த ஆஷுராவை குறித்து உலகத்தில் செய்யப்படக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான செயல் என்று சொன்னால் அது ஆஷுராவுடைய நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி தன்னுடைய முகத்திலே, தன்னுடைய தலையிலே, தன்னுடைய முதுகிலே, உடம்புகளில் எல்லாம் கத்தியாலும் சாட்டைகளாலும் அடித்து காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த செயலுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாத்திற்கு முழுக்க முரணான செயல் இது. அவர்கள் செய்கிறார்கள், நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக செய்கிறோம், அவர்களுடைய தியாகத்தை ஷஹீதை கவலைக்குரியதாக நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய செயல்பாடு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தும் விதமாகத்தான் இருக்கிறது. இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆஷுராவை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல் ஒன்று மாத்திரம்தான், நோன்பு வைக்க சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமு யௌம ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள், யுகஃபிரு சனத்துல் மாதியா, கடந்த வருடத்தினுடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாகும் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஆஷுராவுடைய நாள் நமக்கு நிறைய படிப்பினைகளை தருகிறது. ஆஷுராவுடைய நாளில் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் அதிலே நோன்பு வைப்பதும், நம்முடைய சிறுவர்களை நோன்பு வைக்க சொல்வதும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் செய்திருக்கிறார்கள். சுன்னத்தாக இது நாம் வரையிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆஷுராவுடைய நாளினுடைய சிறப்புகளை அடைவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்கள் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும். அந்த நோன்பிற்கு உண்டான பலன் கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவ மன்னிப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோன்பை நோற்று அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவ மன்னிப்பிற்கு உண்டான பரிகாரமாக அந்த நோன்பை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.